Dear 11th standard students, in exercise number 8.1 sum number 4, if DE are the midpoints of the sides AB and AC of a triangle ABC, I am going to just consider a triangle with the name ABC. First I am going to consider a triangle with the name ABC. Of course, there is a coordinate axis system, three-dimensional, one x-axis, y-axis, z-axis with this origin. அப்போ ஒரு ட்ரையாங்கிள்னா இந்த A பாயிண்டோட ரெஃபரன்ஸ் O கிட்ட தான் இருக்கும், B பாயிண்டோட ரெஃபரன்ஸ் O கிட்ட தான் இருக்கும், C பாயிண்டோட ரெஃபரன்ஸ் O கிட்ட தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து O பாயிண்டோட ரெஃபரன்ஸ் கூடியது. அதனால தான் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏனா OA வெக்டார் தான் சொல்லுவாங்க, பொசிஷன் வெக்டார் ஆஃப் பினா OB வெக்டார் தான் சொல்லுவாங்க, பொசிஷன் வெக்டார் ஆஃப் சினா OC வெக்டார் தான் சொல்லுவாங்க. ஃபைன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there are midpoints. D and E are the midpoints of side AB. AB உடைய midpoint வந்து D ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி AC உடைய midpoint வந்து AC உடைய midpoint வந்து E ன்னு எடுத்திருக்காங்க. D and E are the midpoints of the side AB as well as AC. அப்போ AB உடைய midpointும் AC உடைய midpointும் DE அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபைன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, BE வெக்டார் ப்ளஸ் DC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3/2 BC. ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் மை D, பொசிஷன் வெக்டார் ஆஃப் D, பொசிஷன் வெக்டார் ஆஃப் D, பொசிஷன் வெக்டார் ஆஃப் D, that is OD வெக்டார் is equal to, இது மிட் பாயிண்ட் தானே, மிட் பாயிண்ட் நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் என்ன பண்ணுவோம், x1 + x2/2 y1 + y2/2. ஆனால் வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிட் பாயிண்ட் வேணும்னா மிட் பாயிண்டோடைய ரெண்டு கார்னர்ஸ் இருக்கும், அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். பட் யூ ஹேவ் டு யூஸ் த வேர்ட் பொசிஷன் வெக்டார், தட்ஸ் ஆல். அப்போ OD வெக்டார் வேணும்னா OA வெக்டார், OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் by 2. This is the formula for OD வெக்டார். அப்போ OD கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. அப்போ ஆஃப்டர் ஃபைண்டிங் OD நான் OE கிட்ட வரேன், நான் OE வெக்டார், OE வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் E. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பொசிஷன் வெக்டார் ஆஃப் E? பொசிஷன் வெக்டார் ஆஃப் E வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் E, அதே மாதிரி இந்த கார்னர் ப்ளஸ் இந்த கார்னர் by 2, இந்த பொசிஷன் வெக்டார் ப்ளஸ் இந்த பொசிஷன் வெக்டார் by 2. அப்போ அகெயின் ஐ எம் கோயிங் டு ரைட் OA வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் by 2. அப்போ ODயும் OEயும் நான் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் என்ட்ரிங் இன்டு BE வெக்டார். அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் தே வாண்ட் BE வெக்டார். BE வெக்டார் எப்போதுமே ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெர்மினல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட், பொசிஷன் வெக்டார் ஆஃப் E மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் B, எண்ட் மைனஸ் ஸ்டார்டிங், பொசிஷன் வெக்டார் ஆஃப் E மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் B. இதுதான் ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. OE தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் பாருங்கள், இது அப்படியே எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் நான். அப்போ OA வெக்டார், OA வெக்டார், OA வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார், OC வெக்டார் by 2 மைனஸ் OB வெக்டார். Just cross multiply, you will be getting OA வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் மைனஸ் cross multiply பண்ணிங்கன்னா 2 times OB வெக்டார் by 2. This is my BE vector, BE vector, BE vector. After finishing the BE vector, I am going to DC vector. What is the formula for DC vector? Again, end minus starting, end minus starting, that is OC vector minus OD vector. This is the formula. OC vector minus OD vector. Terminal point minus starting point. This is vector formula. DC vector is OC minus OD. அப்போ வாட் இஸ் மை OC? OC இஸ் OC அப்படியே தான் வச்சுக்கணும், நம்ம OC வெக்டார் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் OD இங்கே ரெடியாக இருக்குது பாருங்கள், இதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். OA வெக்டார், OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் by 2, by 2. Just cross multiply. If you cross multiply, you will be getting 2 OC வெக்டார், 2 OC வெக்டார் மைனஸ் உள்ளார எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா மைனஸ் OA வெக்டார், அப்புறம் மைனஸ் OB வெக்டார், மைனஸ் OB வெக்டார் all divided by 2. This is my DC vector, DC vector, DC vector. After finding these values,
they are just asking us to add BE vector plus DC vector. ரெண்டுத்தை add பண்ண சொல்றாங்க. அப்போ you have to add BE vector with DC vector. What is my BE vector? இதோருக்கு பாருங்க BE vector. OA vector plus OC vector minus 2 OB vector by 2 plus DC vector. DC vector இதோருக்கு பாருங்க 2 OC vector minus OA minus OB minus OA vector minus OB vector all divided by 2. Now my LCM is totally 2, right? அப்போ numerator அப்படியே எழுதிக்கிறேன் OA vector plus OC vector minus 2 OB vector plus 2 OC vector minus OA vector minus OB vector. minus OAவும் plus OAவும் cancel ஆகிடும். வேறு எதாவது cancel ஆகுதா? வேறு எதுவும் cancel ஆகலை. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் போட்டாகணும். This is my OC plus 2OC. அப்போது இந்த OC plus 2OC ஆட் பண்ணிங்கன்னா 3OC கிடச்சிரும் உங்களுக்கு. அண்டு 2OBயும் மைனஸ் OB ஆட் பண்ணால் 3OB கிடச்சிரும். அப்போ 3OC மைனஸ் OB ஆட் பண்ணுறேன் 3OB by 2. 3 by 2 காமனாக வெளியில் எடுத்துருங்க. 3 by 2 காமன். The remaining will be OC minus OB. After this, see, this is my end point minus starting point. End minus starting point. Position vector of C minus position vector of B is called BC vector. Am I right? பாருங்க end minus starting OC minus OB. அதான் அவங்க கேட்டிருக்காங்க 3 by 2 BC. அப்போ hence proved. We started with the LHS and we have ended in RHS. Thank you.